வாரத்தில் 5 நாட்கள் ஐடி தொழில்நுட்பத்துறையில பணியாற்றக்கூடிய இவரு வார இறுதிகளில் ஒரு விவசாயி. ஐடி துறையில பணியாற்றிட்டு இருக்கும் போதே அவரை ஒரு விவசாயியா மாற செய்தது என்ன, அதை அவர் எப்படி சமாளித்து செய்து வராரு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். பேர் ஜெயலக்ஷ்மி, என் பேர் சரவணன். நாங்கள் சென்னையில் இருக்கோம். 2018 இப்போ நம்ம ஷூட் பண்ணிகிட்டு பாருங்க. இந்த இடம் அக்தர் பாய் கிட்ட வாங்கினோம். இது 1.5 ஏக்கர்ஸு. வித்தின் ஸ்பேன் ஆஃப் ஒரு 3 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் 5.5 ஏக்கர்ஸ் வாங்கியாச்சு. எய்ம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்கானிக் ஃபுட்டு ரெடி பண்ணோம். எங்களுக்கு செல்ஃபாக எங்களுடைய ஃபேமிலிக்கு ரெடி பண்ணோங்கிறதால ரொம்ப இன்டென்ஷனாக இருந்தோம். மேக்ஸிமம் இந்த ஃபார்முக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைப்ரிட் செடியை பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது உயிர்வேலி. 2018 என்கிட்ட கிணறு கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம அக்தர் பாய் அவங்க ஒரு கம்யூனிட்டி வெல் வச்சுருக்காங்க. அந்த வெல்லுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ஃபீட்டு நான் அவர்கிட்ட இந்த தண்ணி 1000 ஃபீட் ரன்னிங் டிஸ்டன்ஸில் தண்ணி அங்கேருந்து எடுத்து ஆல்மோஸ்ட் பாதி ஒரு ஏக்கரை டெவலப் பண்ணேன். அதுக்கப்புறம் நானே செல்ஃபாக ஒரு கிணறு ஒன்று எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 ஏக்கரில் கோகனட் ஃபார்மு ஆல்மோஸ்ட் 100 கோகனட்ஸ் இருக்குது. அது கூட இன்டர் க்ராப்பாக வாழை மரம் வச்சுருக்கேன். வாழை மரம் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணுறது எல்லாமே ஆர்கானிக்காக ரெடி பண்ணுறோம். கெமிக்கல் ஃபெர்டிலைசரே இங்கே கிடையாது. மேக்ஸிமம் மாட்டோடைய உரம், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு இப்படியே கலவை பண்ணி ஃபுல்லாகவே இந்த ட்ரிப் சிஸ்டம் போட்டு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் ஒரு மாமரமும் மாந்தோப்பு மாதிரி ஒரு ஏக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இன்டர் க்ராப்பாக நம்மளுடைய நேட்டிவ் மாதுளை வச்சுருக்கேன். இது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கரில் டிம்பர் ப்ளஸ் பழமரம் வச்சுருக்கோம். பேடி நம்மளுடைய 2MLங்கிற நேட்டிவ் ப்ரீடு அதை போட்டிருக்கோம். வாசனை சீரக சம்பா அதுவும் இது மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டு பயன்பாட்டுக்கு தான் இந்த நெல் போட்டிருக்கேன். பட் இது இல்லாமல் நாட்டு துவரை கண்டிப்பாக அதை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நாட்டு துவரைங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய லோக்கல் ஏரியாவில் வேனிஸ்டு. இது இல்லாமல் மஞ்சள் நட்டுருக்கோம். நாங்கள் எங்கள் கார்டன்லேயே வர வாழைப்பழத்தை நாங்கள் நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய சப்சிடியோட ஒரு சோலார் 600 ஸ்கொயர் ஃபீட் உள்ள சோலார் ட்ரையர் ஹவுஸ் போட்டிருக்கோம். அந்த ட்ரையர் ஹவுஸில் என்ன பண்ணுறோம், நாங்கள் எங்களுடைய வாழைப்பழத்தை அப்படியே சோலார் ட்ரை பண்ணி அதை நம்ம ஒரு 6 மந்த்லேயும் ஷெல் லைஃப் கெடாமல் பார்த்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு நாங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் சைடு டார்கெட் பண்ணலை. பட் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்க்கு அதை நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்றோம். பட் ஆப்வியஸ்லி சோலார் ட்ரையரை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நிறைய வேல்யூ ஆட் ப்ராடக்ட் பண்ணுறது. ப்ளஸ் நாங்கள் ப்ராப்ளி ஈவன் நெக்ஸ்ட் இயர் வேறு பாலி ஹவுஸ் சிஸ்டமும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராப்ளி அந்த பாலி ஹவுஸில் கேப்சிகம், ஜிஞ்சர், டர்மரிக் ஆர்கானிக்காக ரெடி பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் உண்டான ப்ராசஸ் பேப்பர் ஒர்க்கை நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்டட். பேஷன் சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த மாதிரிலாம் பேஷன் இல்லை. என்னை பொறுத்தவரையும் நம்ம எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன தான் காம்ப்ளிகேட்டட் ஒர்க் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே 3 வேளையும் சாப்பிட்டு தான் ஆகணும். நம்மளால் முடிஞ்சது ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலிக்கு மேக்ஸிமம் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை கொடுக்கணும். ப்ளஸ் சொசைட்டிக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் என்னுடைய பிளானு. ஆல்ரெடி சொன்ன உயிர்வேலி நம்ம கமர்ஷியலாகவும் பார்க்கலாம். அதாவது டைமண்ட் ஃபென்சிங் போட்டு மேபி நம்ம அந்த ஃபெர்டிலைஸ் அந்த மாதிரியும் போகலாம். பட் என்னுடைய இன்டென்ஷன் அப்படி கிடையாது. ஷேரிங் ஸ்பேஸ் வித் அதர்ஸ். when I say others, maybe probably with not people, மேபி என்னுடைய என்வரன்மெண்ட்டை நான் ப்ராப்ளி நான் உயிர்வெளி சொன்னேன். உயிர்வெளி ஒரு பெரிய பயோடைவர்சிட்டி கொடுக்கும். அது சின்ன சின்ன பறவைகளுக்கு, சின்ன சின்ன பல்லி, அந்த மாதிரி உயிரினங்களுக்கும் அது ஒரு உதவியாக இருக்கும். இந்த என்வரன்மெண்ட்டை எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ மேபி ரிட்டையர்ட் லைஃப் டெஃபினெட்லி இந்த மாதிரி இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். நான் கம்ப்ளீட்டாக இதை டிஃப்ரெண்ட் வேர்ல்டுன்னு சொல்லலாம். ப்ராப்ளி 8 PM அப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. 8 PM அப்புறம் இங்கே அப்படியே நீங்கள் யார் கூட மட்டும் ஒரே ஆள் தான் உங்க கூட தனியாக இருந்தால் யார் கூட பேசுகிற மாதிரி இருக்கும், நேச்சர் கூட மட்டும் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். 8 PM அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தனியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட எல்லாருமே கம்பெனி கொடுக்குற மாதிரி இருக்கும். யார் கம்பெனி கொடுக்குற மாதிரி இருக்குன்னா இப்போ அந்த குருவிலாம் எங்கே இருக்குன்னு தெரியாது. பட் ஆஃப்டர் 8 PM அதோடைய சத்தம், அப்புறம் இந்த பயிர்களுடைய அந்த காற்று போகிற சத்தம், அப்புறம் தவளை கத்துறது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது டெஃபினெட்லி
நீங்கள் எங்கே போனாலும் அந்த அமைதி வந்து கண்டிப்பாக கிடைக்காது சார். ரைட் நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் பிளேசஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்கள் என்ன தான் ஏர்ன் பண்ணாலும் வந்து இந்த லைஃப் சில நேரத்தில் வந்து யோசிக்க தோணும், என்னடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப சிம்பிள் லைஃப்பை அவங்க லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் சென்னையெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி இல்லாமல் எங்களால் தூங்க முடியாது. ஆனால் இங்கே வந்து இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க அந்த ஓலை குடிசை இருக்குது. இது வந்து பர்பஸ்ஃபுல்லி வந்து நாங்கள் ஓலை குடிசை வேணும்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்கோம். ஸ்பெஷலாக அது வந்து தென்னை ஓலை போட்டுட்டு அது மேலே பனை ஓலை போட்டுட்டு அது மேலே கரும்பு ஓலை பர்பஸ்ஃபுல்லி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் படுத்து எதுவுமே ஏசி ஃபேன் எதுவுமே இல்லாமல் டீப் ஸ்லீப் கிடைக்கும். இந்த கம்யூனிட்டி மாடலில் தான் இந்த ஃபார்மே வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் எங்களுக்கு வந்து. ஈவன் ஃபார் சேஃப்டிக்கும் அதர் பர்பஸ்க்கு ஈவன் ஐ திங்க் இந்த ரோடே மற்றவங்க எல்லாருமே ஐ திங்க் இட்ஸ் அ கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ எல்லாருமே இதை வந்து ஈஸிலி யூஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் ஃப்ரம் த சேஃப்டி பெர்ஸ்பெக்டிவில் வந்து எனக்கு ஐ do not see எனி இஷ்யூஸுங்க. நம்ம ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். நீங்கள் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்னேஸே லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம இருக்கிற வேலையை விட்டு வந்து பண்ணி அப்படின்னு பண்ணுறது கூட இது வந்து நம்ம பேரலாக வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி இது வந்து ப்ராப்ளி ரிட்டையர்ட் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் என்வரன்மெண்ட்டாக இருக்கலாம். வந்து படுத்து தூங்கி மேபி வந்து ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிட்டு நல்ல ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு நல்ல காற்று வாங்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அப்பார்ட் ஃப்ரம் கமர்ஷியல். ஸோ இது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ஆங்கிளில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ப்ளஸ் இந்த டைமை நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 years ரிசர்ச் பண்ணேன். நான் இந்த இடம் மட்டும் பார்க்கல. ஆல்மோஸ்ட்டு செஞ்சி வேறு செங்கல்பட்டு அந்த மாதிரி இடம்லாம் கூட பார்த்துட்டு வந்தேன். இந்த இடம் வந்து நமக்கு லார்ஜ் ஸ்கேலில் வந்து இடம் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்லது. பொதுவாக வந்து அவ்வளோ சீக்கிரம் ஈல்டு வராதுன்னு சொல்லுவாங்க. பட் எல்லாமே வந்து நேச்சுரல் ஃபெர்டிலைசர் போட்டு. ஸோ மேபி என் ஃபார்ம் மேபி மாடல் ஃபார்மாக இருக்கலாம் மற்றவங்களுக்கு. அல்லது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு லெசன்ஸ் லேர்ன்ட்டாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நான் வந்து நிறைய லெசன் லேர்ன் பண்ணியிருக்கேன். மேபி அதை நீங்கள் வாங்குற இடத்த பொறுத்து அதுவும் முக்கியம். பொதுவாக மக்கள் வந்து எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட்டில் வந்து மணி மைண்டடாக இருப்பாங்க. கண்டிப்பாக அது 100% சொல்லுவோம். பாய் வந்து இட்ஸ் நாட் மணி மைண்டட். வித்துட்டாங்கன்னா பணம் வந்துருச்சா போயிடுவாங்க, மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டு பெரிய இடம் போகும்போது நிறைய காம்ப்ளெக்சிட்டி வரும். நிறைய காம்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுக்குறவங்க 4-5 பேர் இருப்பான். ஸோ அந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்சிட்டி வரும். ஸோ பட்டா மாற்றுறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கு வந்து வேறு எங்கேயோ இருக்கும், நம்ம ஏதோ வேறு வேலை பண்ணுறோம், இந்த வேலை கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஃபீல்டில் ஒர்க் பண்ணோம். ப்ளஸ் எஸ்பெஷலி கவர்மெண்ட்டுடைய நிறைய இங்கே அந்த டாக்குமெண்டேஷன் வேலைலாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பட்டா மாற்றுறது அப்புறம் வந்து எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய சப்சிடிலாம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாய் அவங்களுடைய ஸ்டாஃபும் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கண்டிப்பாக என்னால் இண்டிவிஜுவலாக இது வந்து பண்ணணுன்னா நான் ஒரு நாள் லீவ் போட்டு வரணுன்னா இது வந்து பாசிபிளே இல்லை. ஸோ அந்த மாதிரி இன்க்ளூடிங் எலக்ட்ரிசிட்டி வாங்குறது, அப்புறம் வந்து இந்த பட்டா மாற்றுறது, அப்புறம் இந்த சப்சிடி, அப்புறம் ஈவன் பார்த்தீங்கன்னா எனக்கு சோலார் ஹவுஸ் போட்டிருக்கேன், அதுக்கும் அந்த மாதிரி நிறைய பேப்பர் ஒர்க்குக்கு அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கேன். வந்து இது ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அக்தர் பாய் வந்து ஐ திங்க் அவர் வந்து எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆர்கானிக் சைடில் இந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவர் எனக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு வந்து எனக்கு செல்ஃப் சஸ்டைன்டாக இருக்கணும். மேபி அடுத்த லெவலில் நாங்கள் வேல்யூ ஆட் ப்ராடக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து மேபி அவருடைய சப்போர்ட். ஈவன் வந்து அவர் சொல்லியிருக்காரு வந்து நீங்கள் வந்து வாட் எவர் நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், நான் வந்து மார்க்கெட்டிங் பார்ட்டும் கஸ்டமர் ரீச் பண்ணுற ப்ராடக்ட்டும் பார்த்தும் நான் பார்த்துருக்கேன் கூட அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பெரிய சப்போர்ட் உங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து நம்ம பணம் போடுறோம், ஈவன் ₹1 இருந்தாலும் அது வந்து இட் இஸ் ஒர்த்து. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி சரி நிலத்தை வாங்கினோம் பட்டா மாதிரியாச்சும் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லாமல் கண்டினியூடு சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் அதோட நிறுத்த மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் என் பக்கத்தில் யாருக்கிட்டையாவது அவர் வந்து லேண்டு யாராவது வாங்குறாரோ என்ன பண்ணுவாங்க, இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணுவார், சார் இந்த மாதிரி ஒருத்தவங்ககிட்ட அவங்களுடைய நம்பர் என்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணுது, இப்போ எங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய கம்யூனிட்டி டெவலப் ஆகுது. ஒரு ஜேசிபி கூப்பிட்றேன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணுவேன் அந்த டைமில் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ நாங்கள் வந்து ஈவன் சார்ஜஸை வந்து சில நேரத்தில் ஷேர் பண்ணுற மாதிரி வரும், அது நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கும் நம்ம பாலார் அர்பன் ஃபார்ம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஆக்சுவலி நான் பண்ணுற இந்த ஸ்டெப்பு வந்து இது வந்து கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை, மேபி வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான். இப்போ என் பசங்க கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பட்டம் விடுறதுக்கு வந்து எல்லாமே இப்போ ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த வாய்ப்பு கண்டிப்பாக அங்கே கிடைக்காது சார். நாங்கள் என்ன தான் மாடியில் போய் பட்டம் விட்டாலும் எங்களால் வந்து விட முடியாது.
ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இங்கே, அதாவது நம்ம வந்து சைல்டுஹுட்டில் பண்ண விஷயத்தெல்லாம் வந்து அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து என்னுடைய கிணறு இருக்குது, கிணத்துலேருந்து பம்ப் செட்லேருந்து இப்போ மோட்டர் போட்டு தண்ணி போட்டோன்னா அவங்க கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ப்ளஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல ஃப்ரூட் இருக்குது, அவங்க போய் அதை பிக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்குது. கண்டிப்பாக அதுதான் ஐ திங்க் நம்ம வந்து டெஃபினட்டாக இதுதான் இப்படி தான் போகும். நீங்கள் என்ன தான் அந்த லைஃப் இருந்தாலும் இது ஒரு ஸ்டேஜில் இந்த சைடு வந்து எல்லாருமே வர மாதிரி இருக்கும் சார். ஓகே சார், நன்றி. ஓகே, தேங்க்யூ சொல்லுங்கள் சார். நன்றி. தேங்க்யூ.